Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான தீபாவளிக்கு சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி கிரியேட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ணணும் ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லைக் பட்டனை தெரிவிக்க விட்டுருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு மாடல் இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 4Kல எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன். எப்படி ஒரு இமேஜை பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 4Kல அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த இமேஜை கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். கரெக்டாக இந்த இமேஜை சென்டராக வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூவ் டவுன் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்த பிளாக் கலர் லேயர் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு பேக் சைடு போயிடுச்சு. ஓகே, இப்போது எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 33 பண்ணலாம். இப்போ ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 70. ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஷேடோ மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சாரி, லைட் சைடில் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, அதை எரேஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பர்சன் வந்து அந்த இடத்துல ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டை கொடுக்கும். எங்கேருந்தோ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்காது. ஸோ நேச்சுரல் லுக்குக்காக தான் அந்த எஃபெக்ட்டை கொடுக்க சொன்னேன். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த கிராக்ஸ் பிஎன்ஜி கரெக்டாக வந்து சின்னதாக்கிட்டு கீழே இந்த இடத்துல, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல செட் பண்ணிட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம் போதும். ஓகே, அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ராக்கெட் பிஎன்ஜி கரெக்டாக சின்னதாக்கிட்டு இந்த இடத்துல கரெக்டாக மேலே போகிற மாதிரி ஓகே, அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி. ஓகே, இப்போ இந்த பிஎன்ஜியை லைட்டாக டச் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள்.
இதில் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த இமேஜை கரெக்டாக இந்த மனம் வந்து அந்த ராக்கெட்லேருந்து வர மாதிரி இருக்கணும், கரெக்டாக இந்த மாதிரி. அண்ட் கீழே வந்து இந்த இடத்துல வந்து கீழே வந்து அந்த பாக்ஸில் வந்து டச் ஆகிருக்கணும். ஸோ கொஞ்சமாக பெருசாக்கிடலாம். ஓகே, இன்னும் ராக்கெட் வந்து கொஞ்சம் பெருசாகலாம், ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த எப்படி சொல்கிறது, அந் ஃபயர் மாதிரி போயிருக்கல மேலே, அந்த ஃபயர் கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, நல்லா ஜூம் பண்ணி இப்போ எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸு 50, ஒப்பாசிட்டி 100, ஹார்ட்னஸை மட்டும் கம்மி பண்ணி ஒரு 9. ஓகே, இப்போ மேலே இந்த இடத்துல மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ண கரெக்டாக ஷார்ப்பாக போயிட்டு அந்த நெருப்பு வந்து படுற மாதிரி. ஓகே, பண்ணிடலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுங்க, அகெயின் மூவ் டவுன் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஃபயர் வந்து பேக்கில் போயிட்டு அந்த ராக்கெட் வந்து ஃப்ரண்ட்டில் அனுப்பிடும். அதே மாதிரி அந்த பாக்ஸுக்கு பேக் சைடு வந்து அந்த ஃபயர் வந்து போயிடும். ஸோ பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும், அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பிஎன்ஜியை கொஞ்சமாக சின்னதாக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ளிப் ரொட்டேட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்டாக இருக்குல்ல, தேர்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் இருந்து லெஃப்ட்டில் சேஞ்ச் ஆகும். வேணால் நான் பண்ணி காட்டுறேன். முதல்ல ரைட்டில் இருந்தது, நான் மாற்றினதுக்கப்புறம் லெஃப்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ பொசிஷனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம் வேணுன்ற இடத்துல. சூப்பர், இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், இன்னும் ஒரு பிஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜை கரெக்டாக வந்து மேலே இந்த இடத்துல கொஞ்சமாக சின்னதாக்கிட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர், இப்போ டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு 10. ஓகே, இப்போ எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 50, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி ஒரு கொஞ்சமாக கம்மி பண்ணலாம், ரொம்ப வேண்டாம், ஒரு 68, ஹார்ட்னஸை கம்மி பண்ணி ஒரு 66. ஓகே, இப்போது இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபேஸோட நெக்கு, அந்த நோஸு, சின்னு, அதே மாதிரி அந்த கழுத்து பகுதி, ஷர்ட்டோட சைடில், இந்த ஷர்ட்டு சைடில், அண்டு கை இங்கே ஃபேண்ட்டில். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது வந்து டாஜ் அண்ட் பர்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃபெக்டை கொடுக்கும்போது பர்சனோட ஃபேஸில் ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் க்ளோயிங் எஃபெக்டை கொடுக்கும். இது பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர், இமேஜ் பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களே இப்போது, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 5. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து ஒரு 5.
ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து ஒரு 6. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒயிட் வந்து ஒரு 4. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர் வந்து ஒரு -2. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு +18. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் டூல் ஐக்கான் இருக்கும். அதாவது சர்க்கிள் போட்ட மாதிரி குட்டியாக கரெக்டாக இந்த ஐக்கான் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு லூமினஸை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணலாம், ரொம்ப கம்மி பண்ணலாம் கொஞ்சமாக, அதாவது -1. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து ஒரு 6. நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு 14. நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து ஒரு +13. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ கிளிக் பண்ணிவிட்டு லூமினஸை மட்டும் ஒரு 28. ஓகே, இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பாக்ஸ் ஷேப்பில் கரெக்டாக இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டியை வந்து ஒரு +20. டென்சிட்டி வந்து ஒரு 5. ஓகே, நெக்ஸ்ட்டு விக்னெட்டை வந்து ஒரு -26. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது முக்கோணம் போட்ட மாதிரி குட்டியாக இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்னஸை வந்து ஒரு +10. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மாஸ்கிங்கை வந்து ஒரு 80. ஓகே, நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். அதை வந்து ஒரு 40. ஓகே, நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 55. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 50. நெக்ஸ்ட்டு கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு 50. ஓகே, நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு 60. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்மூத்னஸை வந்து ஓரளவுக்கு ஒரு 90. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே ரிமூவ் த குரோமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணுறங்க. அது கீழே லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும். ஸோ அதை எனபிள் பண்ணுறங்க. ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒயிட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். இது பிஃபோர் ரொம்ப மொக்கையாக, கலர் கரெக்ஷன் எல்லாம் கம்மியாக, அண்டு பேக்ரவுண்டெல்லாம் ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஆஃப்டர் வந்து ஒரு நேச்சுரல் லுக்குக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இமேஜ் பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளியர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. அண்ட் என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் என்னை காண்டாக்டும் பண்ணலாம். ஸோ அந்த இது மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம்
எஸ்டி